இருக்கும். உங்கள் பாதத்தை தொட்டு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ருட்டிக்கு நான் என்ன இது முதல் முறையா வரேன், சொந்திச்சு பாருங்க. இதோ நான் என் பக்கத்தில் நிற்கிறாரு சிவக்கொழுந்து. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்ச காலத்திலிருந்து எங்க கல்யாணம் கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல வந்த ஊர் பண்ருட்டி. ஆனா என் துரதிர்ஷ்டம் கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் கூடயே என்னைக்குமே வந்த நானு இன்னைக்கு கேப்டன் இல்லாம முதல் முறை உங்க கூட வந்திருக்கிறேன்னு. ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் நம்மள தெரியலையே. நம்ம யாருக்கு என்ன தண்டனை செஞ்சோம் தெரியல. எனக்கு கேப்டன் கூடயே தான் நான் வருவேன், எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூட தான் வருவேன். ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் இல்லாம உங்களை பார்க்க வந்திருக்கனே, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. என் அன்பு தொண்டர்களே, இந்த புகழ் எல்லாம் யாருக்கு? நம்ம தலைவருக்கு தான். நம்ம தலைவருக்கு தான் இந்த புகழ் அத்தனையுமே. அவர் சம்பாரிச்சதான் இது. நீங்க அத்தனை பேருமே உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்தினாலும் என்னால முடியல. ஏன்னா நான் கேப்டன் கூட இங்க வந்த நாட்கள் தான் என் மைண்ட்ல வருது. தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பார்க்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவர் நம்ம கூட இல்லையேன்னு யாரும் நினைக்காதீங்க. தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு. தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு, எங்கேயும் போல. உங்க எல்லாருக்கும் தலைவர் சார்பாக என் நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன், அந்த மூன்று தெய்வங்களுமே இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்காங்க. தெய்வமாக இருந்து இங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். எங்கேயும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கார். எங்கேயும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு. நம்மள கூட இருந்து நம்மள வழி நடத்துவாரு. நிச்சயமாக உங்களுக்காக இனிமே உங்க அண்ணி வாழ்வ, இனிமே என் வாழ்க்கை உங்களுக்காக தான், யாருக்காகவும் இல்லை. அதனால உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது, இந்த முறை நமது வெற்றி வேட்பாளராக பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரான, இன்றைக்கு பார்லிமெண்ட் உறுப்பினரான சிவக்கொழுந்து அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசு சின்னத்தில் மகத்தான வெற்றியை 1ஆம் நம்பர் பட்டனுக்கு நீங்க எல்லாரும் தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அமைந்திருக்கும் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, இன்னைக்கு என் தாய் குலங்கள் போற்றும் ஒரு கூட்டணி என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு சிவக்கொழுந்து இங்க போட்டியிட்டாலும் நமது கேப்டனே இங்க நேரடியாக உங்க முன்னாடி நிற்கிறார். நம்ம கேப்டனே உங்களுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்காரு. நம்ம கேப்டன் தான் களத்தில் இருக்கிறாரு என்று நினைச்சு நம்ம சிவக்கொழுந்துக்கு, இதே பண்ருட்டிலேயே பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தராகிய சிவக்கொழுந்து அவர்களுக்கு, அவருடைய உண்மை விசுவாசத்திற்கு, கேப்டனின் வலதுகரமாக இருந்து செயல்பட்டதற்கு, நல்லவர், பண்பாளர், எளியவர், அவருக்கு நீங்கள் நம்ம கேப்டனை நினைச்சு முரசுக்கு வாய்ப்பு தரணும். இன்னைக்கு சிவக்கொழுந்து இங்க போட்டி போட்டாலும் இங்க யாரு இருக்காங்க? நம்ம கேப்டன். நம்ம கேப்டன் தான் இங்க போட்டியிடுகிறார். அதனால சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப எத்தனையோ திட்டங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கார். மீண்டும் ஜெயிச்சு இந்த பார்லிமெண்ட் மெம்பரா உங்கள் குரலாக டெல்லியில எதிரொலிக்க செய்வீங்களா? சிவக்கொழுந்துவை வெற்றி பெற செய்வீர்களா? 1ஆவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? நம்ம தலைவருடைய ஆன்மா சந்தோஷப்பட செய்வீர்களா? இன்னைக்கு நம்ம தலைவரை இழந்துட்டுமே நினைக்காதீங்க, நம்ம கூட தான் இருக்காரு தலைவர். அதனால
எல்லாரையும் உங்க பார்த்து நான் கேட்டுக்கிறது, உறுதியாக நம்ம ஜெயிச்சு, உறுதியாக நம்ம சட்டமன்றத்திலையும் ஜெயிச்ச மாதிரி பார்லிமெண்ட்லையும் ஜெயிச்சு, உங்களுக்காக நம்ம சிவக்கொழுந்து அவர்கள் உறுதியாக உழைப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டணி ராசியான கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, மகத்தான கூட்டணி, 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அண்ணியாரும், எடப்பாடியாரும் உங்கள் அண்ணியாரும் எடுத்த இந்த கூட்டணி நீங்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போட்டும் கூட்டணியாக, மகத்தான கூட்டணியா நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சிவக்கொழுந்தை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் யார்? ஒருத்தர் பச்சான், ஒருத்தர் மச்சான் இல்லையா? ஒருத்தர் பச்சான், ஒருத்தர் மச்சான். ஆனா சிவக்கொழுந்தை எதிரில் அவங்க ஆட்டெல்லாம் பச்சாவே கிடையாது. நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மகத்தான ஓட்டை சிவக்கொழுந்தைக்கு வாங்கி தரணும். நிச்சயமாக உங்களோடு நானும் இருந்து இந்த தொகுதிக்கு எல்லா வெற்றியும் நான் வாங்கி தருவேன் சொல்லி உங்ககிட்ட சொல்றேன். அத்தனை திட்டங்களையும் உங்களோடு இருந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் உறுதியா சொல்றேன். அதனால ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து, இந்த கூட்டணியும் 4 பேர். வெற்றி செய்தி வரப்போதும் ஜூன் 4. வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய வெற்றி கூட்டணியை அமைப்போம், மகத்தான வெற்றியை நாம் தருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வரணும்னா மேலே ஒரு சொல்லு. அண்ணன் வாங்கண்ணா, மேலே வாங்க. கை கையாட்டும் இல்லை, நான் கரெக்டாக இருக்கு. இல்லை அண்ணன் எம்சி சம்பத்துக்கும், நம்ம சிவாவுக்கும், நமது கேப்டனுக்கும், புரட்சி தலைவி புரட்சி கலைஞருக்கும், அண்ணன் எடப்பாடியாருக்கும், உங்கள் அண்ணியார் ஆரம்பித்த இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி, நாளை சரித்திரம் படைக்க போகும் கூட்டணி. 2026 234 தொகுதிகளையும் வென்றடிப்போம். அதற்கு இந்த தேர்தலை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். மகத்தான இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளையும் இந்த கூட்டணி வென்றெடுத்து மக்களாட்சி மலர செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்வோம். எனவே 19ஆம் தேதி போய் எல்லாருமே ஓட்டு போடுங்க. யாரும் போடாம இருக்க கூடாது, சிந்திச்சு போடுங்க. ஒரு நல்ல வேட்பாளருக்கு 1ஆம் நம்பர் பட்டன், நல்லா புரிஞ்சுக்கங்க, 1வது நம்பர் பட்டன். அதற்கு நம்ம சிவக்கொழுந்துக்கு நீங்கள் அனைவரும் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசு, கொட்டு முரசு, கொட்டு முரசு. நீங்க கொடுக்கிற வெற்றி நம்ம தலைவரும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் ஆன்மா அங்கிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். எங்கேயும் நம்ம 3 தலைவர்கள் எங்கேயுமே போல, நம்ம கூட தான் இருக்காங்க. பாருங்க, கேப்டன் என் கூடயே இருக்காரு. பாருங்க, கேப்டன் நம்ம கூடயே இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. தலைவர் எங்கேயும் போல. சரியா? அதனால நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க தைரியமா இருந்தா நான் தைரியமா இருப்பேன். உங்களுக்காக உழைக்க நான் தயார் என்று சொல்லி இன்னும் 2 இடங்களுக்கு நம்ம போனோம். வெற்றி பெற்று வருவோம். மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். எப்ப வருவேன்? வெற்றி விழா கூட்டத்தில், வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்ப வருவேன். இது என்ன வேட்பாளர் அறிமுக கூட்டமா இல்ல வெற்றி விழா கூட்டமா? இன்றைக்கே நம்ம சிவக்கொழுந்தோடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த வெற்றியை நீங்கள் கடைசி வரைக்கும் வீடு வீடாக சென்று எல்லாரையும் போய் சந்திச்சு வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். நாளையிலிருந்து கேட்பீங்களா? வீடு வீடா போய் ஓட்டு கேட்பீங்களா? இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. இன்னைக்கு சிவக்கொழுந்து ஜெயிச்சா டிசம்பர் மாசம் வர உள்ளாட்சி தேர்தலில் நீங்க எல்லாரும் ஜெயிப்பீங்க. 2026 234 நாம ஜெயிப்போம். அதனால கஞ்சா போதை இன்னைக்கு டாஸ்மாக் லஞ்சம் ஊழல் செய்யும் திமுக பாஜக சவுக்கடி இந்த தேர்தலில் கொடுக்கணும்.
எனவே சிந்திங்கள், நமது முரசுக்கு வெற்றியை தாருங்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான். துளசி கூட வாசம் மாறும். நம்ம தவசி வார்த்தை மாறியதாக வரலாறே இல்லை. அதனால சிவாக்கு வெற்றியை தருவீர்களா? 1ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? உங்கள் குரலாக டெல்லியில எதிரொலிக்க செய்வீர்களா? வீடு வீடா போய் ஓட்டு கேட்பீங்களா? சிவாவை உங்க கையில நான் ஒப்படைச்சிட்டு போலாமா? ஏன்னா நான் மற்ற இரட்டையில சின்னத்துக்கு நான் நாளையில இருந்து ஓட்டு கேட்க போயிடுவேன். 40 தொகுதிக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அண்ணன் எடப்பாடியார் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அதனால சிவாவை அதிமுக, தேமுதிக, SDBI புரட்சி பாதமாகி உங்க கையில ஒப்படைச்சிட்டு போற அவருடைய வெற்றி உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி, கேப்டனுடைய வெற்றி. அதனால இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சரி, இப்ப முக்கியமான வாக்குறுதியை அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. விக்கிரவாண்டி கும்பகோணம் BKT சாலை விரைந்து நடத்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் காய்கறி இன்னைக்கு ஸ்டாக் வைக்க கோல்டு ஸ்டோரேஜ் உறுதியாக உங்களுக்காக நமது வேட்பாளர் உறுதியாக கொண்டு வருவார். மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை இங்க கொண்டு வந்து நமது மாணவ மாணவிகள் படிப்பதற்காக உறுதியாக உங்களுக்காக நாங்கள் துணை இருப்போம். நமது வேட்பாளர் உங்களுக்காக டெல்லியில குரல் கொடுத்து மகத்தான ஒரு திட்டங்களை நமது தொகுதியில கொண்டு வருவார் என்று எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்குமே என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் MC சம்பத் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் சிவா மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருக்குமே என் நன்றி 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 என்று கூறி நமது முரசு என்னப்பா படிக்கணுமா சொல்லணுமா இதெல்லாம் சொல்லணுமா? இப்போ இங்க இந்த வரவேற்பை ஏற்பாடு செய்த நமது கனகராஜ், முருகன், மோகன், ராஜதுரை, ராமசுவாமி, சிவா, ராஜேந்திரன், தமிழ்ச்செல்வன், பாண்டியன், கோடி, நாகபுஷ்பம் எல்லாருக்குமே நான் நன்றிகளை சொல்றேன். அதே மாதிரி தேமுதிக நிர்வாகிகளாகிய சேகர், நகர செயலாளர் வசந்தன், கலியப்பெருமாள், ஜான்சி ராணி, சிவராமன், தென்னரசு, சுரேஷ்குமார், பாக்கியராஜ், ராயர், புருஷோத்தமன் என்று எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் மறந்துடாதீங்க, நமது கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசுக்கு வாய்ப்பை தருங்க. அதனால மறுபடியும் இங்கே இருங்க, பரவாயில்ல. அதனால இந்த கூட்டணி தொண்டர்கள் விரும்புகிற கூட்டணி, மக்கள் விரும்புகிற கூட்டணி, மகத்தான வெற்றி நாம பெறுவோம். சரியா? எல்லாரும் வெற்றியை சிவ குழந்தைக்கு தருவீங்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? 1ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? உங்களை மீண்டும் நான் வந்து சந்திப்பேன். எப்போ? வெற்றி விழா கூட்டத்தில். இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழா கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாரும் உங்கள் அண்ணியாரும் அண்ணன் சம்பத்து நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் இணைந்து வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்போம். சரியா? எனவே நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவருமே முரசு சின்னத்தில் அனைவரும் முரசு 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 சின்னத்தில் மாபெரும் வெற்றியை தாருங்கள், மகத்தான வெற்றியை தாருங்கள். உங்களுக்காக உழைக்க நமது வேட்பாளர் நிச்சயமாக இங்கு இருந்து எல்லா பணிகளையும் செய்வார் என்று கூறி என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், SDBI எல்லோருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி நன்றி நன்றி. நமது முரசு வெற்றி வெற்றி வெற்றி. நம்ம சின்ன என்ன, நம்ம வேட்பாளர் யாரு, எத்தனாவது நம்பர் பட்டனு? இன்னைக்கு அவருக்கு வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலா டெல்லியில எதிரொலிக்க செய்வீர்களா? மகத்தான வெற்றியை தருவீங்களா? வெற்றி விழா கூட்டத்தில் என்ன கூப்பிடுவீங்களா?
அண்ணன் எடப்பாடியார் நானும் உங்களோடு இணைந்து வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்போம் என்று கூறி வரவேற்ற எல்லாருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.